Genius in Commerce Accountancy classes நம்ம பார்க்குறது Accountancy level standard introduction to accounting. ஸோ அக்கௌண்டிங்னா என்னென்னாக்கா லைக் நம்ம பிஸ்னஸில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ் ஆகும். லைக் பர்ச்சேஸ் பண்ணுவோம், சேல் பண்ணுவோம், எக்ஸ்பென்சஸ் பண்ணுவோம், நிறைய இன்கம்ஸ் ரிசீவ் பண்ணிக்குவோம். ஸோ இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது தான் வந்து அக்கௌண்டிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த அக்கௌண்டிங் எதுக்கு இம்பார்ட்டண்ட்னா லைக் என்ன நடக்குது ஆக்சுவலி நம்ம பிஸ்னஸில் வந்து ஆக்சுவலி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, நம்ம பிஸ்னஸோட பொசிஷன் எப்படி இருக்குது, ஸோ ப்ராஃபிட்டாக இருக்கா, லாஸாக இருக்கா, கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, எல்லாமே வந்து எப்படி அனலைஸ் பண்ண முடியும்னா த்ரூ அக்கௌண்டிங். So, information about the business other organization is required not only to the proprietor and managers of the business and other organizations. So, நம்மளோட information of the business நம்ம எப்படி பார்க்க முடியும் த்ரூ அக்கௌண்டிங். ஸோ அது யாருக்கு யூஸ் ஆகும்னா ப்ரொப்ரேட்டர், தட் இஸ் ஓனர், அப்புறம் மேனேஜர்ஸ், அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆர்கனைசேஷன் இல்லாட்டி அதர் ஆர்கனைசேஷன், ஸோ பேங்க்கு, யாராவது இருக்கலாம். ஸோ நம்ம அக்கௌண்டிங் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் இன்ட்ரெஸ்டட் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து தி லைக் டு நோ லைக் ஹவு உங்கள் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபார் பேயிங் டேக்ஸ் ஆர் சப்சிடிஸ் ஏதாச்சும் கிராண்ட் பண்ணணுனாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக அக்கௌண்டிங் நீங்கள் அக்கௌண்ட்டை காட்டே தீரணும். நெக்ஸ்ட் இன்வெஸ்டர்ஸ், கம்பெனியில் யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ, customers, employees and researchers. Raising and utilizing of finance for various purposes must be recorded systematically, scientifically and uniformly. So ஒரு விஷயம் லைக் ஒரு செலவு பண்ணாலும் ஒரு இன்கம் வந்தாலும் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக சிஸ்டமேட்டிக்காக சயின்டிஃபிக்காக யூனிஃபார்ம் ப்ராப்பராக நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஒரே மாதிரி நம்ம ரெக்கார்ட் பண்ணணும், ஒரு ஸ்டைலில் தான் ரெக்கார்ட் பண்ணணும். அக்கௌண்டிங் ப்ரொவைட் த பேசிக் தியரி பிரின்சிபல், இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ என்னென்ன பேசிக் தியரி பிரின்சிபல்ஸ் மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இது இல்லாமல் நம்ம ஆக்சுவலி ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன நடக்குதோ நம்ம ப்ராப்பர் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம சர்டன் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணணும், தியரிஸ் ஃபாலோ பண்ணணும், மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ அக்கௌண்டிங் வந்து சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணால் தான் நம்ம நம்ம கம்பெனி இருக்க எஃபிஷியன்சி எப்படி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ஸோ நம்மளோட ஆர்கனைசேஷன் வந்து ஃபர்தராக லைக் டிசிஷன் மேக்கிங்காக லைக் நம்ம பிஸ்னஸ் வந்து ஃபர்தர் ரன் பண்ண முடியுமா, இல்லாட்டி என்னென்ன ப்ராப்ளமேட்டிக் இருக்குது எல்லாமே எப்படி அனலைஸ் பண்ண முடியும்னா அக்கௌண்டிங் வழியாக. ஸோ பிளான் அவுட் கூட பண்ண முடியும். ஸோ அக்கௌண்டிங் என்ன சொல்லுவாங்கன்னா லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ் சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா நம்ம எப்படி பேசிக்கோமோ அதே மாதிரி நம்ம பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அக்கௌண்டிங் தான் பார்க்கணும். அக்கௌண்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கம்யூனிகேஷன் எல்லாருக்குமே, யூசர்ஸ்க்கு லைக் இன்வெஸ்டர்ஸ்க்கு, ஓனர்ஸ்க்கு, மேனேஜ்மெண்ட்க்கு, எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாருக்குமே எப்படி நம்ம பிஸ்னஸ் பற்றி கம்யூனிகேட் பண்ண முடியும்னா த்ரூ அக்கௌண்டிங். The information about business entity regarding the operation performance and financial status can be obtained from the financial information recording the accounting. ஸோ நம்மளோட ஆப்ரேஷன் பர்ஃபார்மன்ஸ் லைக் சேலரிஸ் எப்படி பே பண்ணுறோம், ரெண்ட் எப்படி ரிசீவ் பண்ணுறோம், எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் எப்படி பே பண்ணுறோம், பர்ச்சேசஸ் என்ன பண்ணுறோம், சேல்ஸ் என்ன பண்ணுறோம், இதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணுற ஒரு எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்படி பார்ப்பீங்க த்ரூ அக்கௌண்டிங். ஸோ இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரேட்டர்ஸ், மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்டர்ஸ், கஸ்டமர்ஸ் அண்ட் கவர்மெண்ட். ஸோ எவல்யூஷன் ஆஃப் மார்க்கெட் எப்படி வந்து இந்த கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா 23rd centuryலேயே இன்ட்ரடியூஸ் ஆச்சு. சந்திரா குப்தா மௌர்யா, மினிஸ்டர் கௌட்டில்யா. ஸோ இவர் வந்து அர்த்தசாஸ்திரில் ட்ரேஸ் அவுட் பண்ணாங்க. அக்கௌண்டிங் வந்து இட்ஸ் நாட் இன் ஓல்டு இட்ஸ் நியூ கான்செப்ட், இது வந்து ஓல்டு கான்செப்ட். ஸோ அர்த்தசாஸ்திர அந்த 23rd centuryலேயே இந்த கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எவல்யூஷன் ஆஃப் அக்கௌண்டிங் பார்த்தீங்கன்னா 1495 ரொம்ப இம்பார்ட்டன்ட். லூசா பாசியோலோ இவர் வந்து இட்டாலியன், இவர் தான் டபுள் என்ட்ரி புக் சிஸ்டம் கண்டுபிடிச்சார். இது என்னன்னாக்கா டியூரிங் த இந்தியன் ரெவல்யூஷன் 18th and 19th century லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன். ஸோ 18th and 19th centuryயில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு அக்கௌண்டிங், ஒரு சிஸ்டமேட்டிக் அக்கௌண்டிங் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது, பிஸ்னஸ் இஸ் டிஃப்ரெண்ட், பிஸ்னஸ் மேன் இஸ் டிஃப்ரெண்ட். பிஸ்னஸ் வேறு, பிஸ்னஸ் மேன், ஓனர், பிஸ்னஸ் ரெண்டுமே தனி. நம்ம எப்பவுமே ஓனரும் பிஸ்னஸும் ஒன்றா பார்க்கக்கூடாது. ஸோ நம்ம அக்கௌண்டிங் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்போ பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும், தவிர ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கக்கூடாது. தட் இஸ் பிஸ்னஸ் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கக்கூடாது, பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்கணும். ஸோ இதுதான் செப்பரேட் என்டிட்டி. ஸோ இது ஓனர் தனி, பிஸ்னஸ் தனி, அதுதான் இந்த கான்செப்ட்.
ஸோ எதுக்கு மெயினாக அந்த அக்கௌண்டிங் நம்ம ஃபாலோ பண்ணணும்னா சேஃப்கார்டிங் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்க வந்து ஒரு எப்படி நம்பிக்கைப்படுவாங்க, அக்கௌண்டிங் பார்த்துட்டு நம்ம செக் பண்ணுவாங்க நம்ம ப்ராப்பராக நம்ம கொடுத்த காசு ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல இந்த டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல அக்கௌண்டிங் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் எங்கே போனாலும் எந்த ஃபீல்டில் போனாலும் அக்கௌண்டிங் ஒரு கான்செப்ட் இல்லாமல் இருக்காது, எந்த ஃபீல்டாச்சும் இருக்கட்டும். பிகாஸ் நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, நம்ம ஷேர்ஸ் இருப்பாங்க, எல்லாருக்கும் வந்து எப்படி நம்ம அனலைஸ் பண்ண முடியும் த்ரூ அக்கௌண்டிங் சிஸ்டம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.